ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே ஃபேமிலிஸ். இன்றைக்கி வந்துட்டு கோயம்புத்தூர் வந்து நல்ல மழைங்க. நான் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. சரி, காலையில் வந்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ கடலை மாவு தான் வீட்டில் இருந்துச்சு. சரி சொல்லிட்டு ஒரு கப் கடலை மாவு, ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, அப்புறம் அப்ப சோடா கொஞ்சம், பெருங்காயத்தில் கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி தேவைக்கு ஏற்ற மாதிரி கேசரி போட்டு கொஞ்சம் போட்டு கலருக்காக தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த மாவு வந்துட்டு நல்லா பஜ்ஜி போகிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். அந்த கேப்பில் வந்துட்டு நான் வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வாழைக்காய் சீவுறத கட்டையில் தான் வாழைக்காய் நல்லா சீவி வச்சுட்டேன் பஜ்ஜி போடுறதுக்கு. அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சு அப்படியே அந்த மாவில் எடுத்து போட்டு முக்கி நான் அந்த எண்ணெயில் வந்துட்டு போட்டு பொரிச்சு எடுத்தேன். பொரிச்சு எடுக்கும் பஜ்ஜி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள். நான் அதை வந்துட்டு ஒன்றை எடுத்து போட்டேன். ஒரு 10 பஜ்ஜிக்கிட்ட வந்துருந்துச்சு. எடுத்து போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது அந்த சைடில் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு டீயும் போட்டாச்சு. என் வீட்டுக்காரங்க மாமியாரும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. நைட்டு போயிட்டு வந்தவங்களுக்கு நான் வந்துட்டு சூடாக பஜ்ஜியும் சுட டீயும் கொடுத்தேன். காலையில் எங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி டீ ரொம்ப நல்லாவே போச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இந்த மலைக்கெல்லாம் சூடாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி யாரும் இந்த மலைக்கு வந்துட்டு வடை பஜ்ஜிலாம் போட்டு செஞ்சு சாப்பிடுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.